ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, தஞ்சை பெரிய கோயிலில் குடிகொண்டிருக்கும் இந்த வராகி அம்மாவின் பாதத்தை தொட்டுவிட்டாய் அல்லவா? இனிமே உன் வீட்டில் எதுவுமே இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு, எதுவுமே குறைன்னு சொல்லாத அளவுக்கு, நிறைவாக நீ நிம்மதியாக வாழக்கூடிய அளவுக்கு அனைத்து செல்வங்களையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ எதை கேட்டாலும் எல்லாமே உன் கைகளில் வரவாக வந்து சேரும். அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் உண்டு பண்ண போகிறேன். இனி எந்த சிக்கலும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராமல் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன் பொருளாதார நிலைமை சீராகும். வரவுக்கும் செலவுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு செலவு அதிகமாயிட்டே இருக்கிற உன் வாழ்க்கையில் ரெண்டும் சமநிலை உண்டாகும்படியும் வரவு அதிகரிக்கும்படியும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துட்றேன். நீயும் தேவையில்லாமல் எந்த விஷயங்களிலும் மனசை யோசித்து கவலைப்பட்டு சிதறடிக்காம உன்னை நீயே பாதுகாத்துக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழக்கூடிய தெளிவான பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாருக்கும் எல்லாமே சரியாக நடந்துடாது. நீ தான் முன்ன பின்ன நடக்கும் விஷயங்களை சரி செஞ்சு சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகணும். எந்த விதத்திலும் உனக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பும் வராமல் அனைத்தையும் நான் உனக்காக சரி செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. எத்தனை வேகமாக நீ வாழ்க்கையில் கீழே போனியோ, கஷ்டப்பட்டியோ, பிரச்சனைகள் உன்னை தேடி வந்ததோ, அந்த அளவுக்கு நீ வேகமாக முன்னேறி வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வரும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி வேகமாக நீ முன்னேற்றம் அடைவாய். நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னை நோக்கி திரும்ப வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ எப்போதும் அறிவோடும் புத்திசாலித்தனத்தோடும் தெளிவோடும் வாழ்க்கையில் எது நிலையானது எது நிரந்தரமற்றதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. நீ சந்தித்த அவமானங்களும் தோல்விகளும் விடாமுயற்சியும் தான் இப்போ உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகுதுன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. யாரோ முகம் தெரியாத மூணாவது மனிதர்களோட நீ அனுசரணையாக ஒத்துமையாக வாழ்கிறது பெருசு இல்லை. உன் வீட்டில் உன் கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அனுசரித்து ஒத்துழைச்சி வாழ்வது தான், சண்டை போடாமல் அமைதியாக சந்தோஷமாக வாழ்வது தான் உயர்ந்த தான தர்மத்தை விட சிறந்த நல்ல விஷயன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்திலேயே உன்னதமானதுன்னா, உண்மையிலேயே சிறந்ததுன்னா உன்னுடைய குடும்பம்தான். ஒவ்வொரு மனிதரும் தன் குடும்பத்துக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், விட்டு விலகலாம். ஆனால் ஒருபோதும் மற்றவங்களுக்காக உன் குடும்பத்தை ஒருபோதும் நீ விட்டுடக்கூடாது. குடும்பம்தான் கோவில். அந்த குடும்பம் எனும் கோவிலுக்குள் தானே இந்த வராகி அம்மா நான் வாசம் செய்கிறேன். உன் வாழ்க்கையிலையும் உன்னை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழ வைக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் குடும்பத்துக்கு தேவையான அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நீ எந்த அளவுக்கு உன் குடும்பத்தை நேசிக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உனக்கான அனுகிரகங்களை அள்ளி கொடுக்கும். உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நீ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிற. நான் இல்லைன்னு சொல்லலை. அதை சரியா எப்போதும் ஒரே மாதிரி செய்ய பழகு. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன் கைகளை ஓங்கி நிற்கச் செய்வேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாகவும் பாதுகாவலாளியாகவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்லமே. இத்தனை நாளாக நீ பிரச்சனையோடு தவிச்சிக்கிட்டு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துருச்சு. உனக்கு தேவைப்படும் எல்லா தீர்வைகளையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். இனி வரும் காலம் உனக்கான வளமான காலமாக இருக்கும். நீ போகும் பாதையை தெளிவாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன். நீ எதிர்பார்த்ததை விட இன்னும் சிறப்பான நல்ல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மலரும். நீ கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வாழும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நீ எதை தொட்டாலும் அது உனக்கு வெற்றியாய் வந்து சேரும்படியும் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு தரேன். நீ அவசரப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய பழகு. உன் மனசில் அமைதியாக எதை செய்யணும்னு உனக்கு தோணுதோ, எண்ணம் வருதோ, இதுதான் சரின்னு எது உனக்கு தோன்றுகிறதோ அதை உறுதியாக செய்ய பழகு. நான் உன் கூடவே உனக்குள் இருந்து உன் பயம், குழப்பம், சந்தேகம் எல்லாவற்றையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தரேன்.
என் அருளால நீ வாழ்க்கையவே ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. உன் உள்ளத்தின் குரலாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். உன் பாதையில் ஒளிகாட்டியாக நான் இருந்து உனக்கான வழிகாட்டியாகவும் வாழப் போகிறேன். நீ எப்போதும் நேர்மையோடு என் மேலே நம்பிக்கையோடு வாழும்போது கண்டிப்பாக நீ முன்னேறும்படியும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுவேன். நீ ஒருபோதும் துவண்டு போக வேண்டாம். நீ எடுக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கான தீர்மானத்திலும் நான் உன் கூடவே இருந்து வெற்றியை உன் வாசலில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ யாருக்கும் துன்பம் நினைக்கல, யாருக்கும் கெடுதல் நினைக்கல. அப்படி இருந்து உன் வாழ்க்கையில் துன்பம் வருது, பிரச்சனைகள் வருதுன்னா கர்ம வினையின் தாக்கம்தான் காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக இருக்கணுமே செல்லமே. சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு பொறுமையாக இருப்பதே சரியான தீர்வாக இருக்கும். எந்த விஷயத்திலும் எதிர்வினை ஆற்றாதே. கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும்படி இந்த வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி. முடிவை உனக்கு சாதகமாக உனக்கான நல்ல விதமாக நான் அமைச்சு தரேன். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளில் நீ அவசரப்பட்டு தெளிவில்லாமல் நடந்து கொள்ள வேண்டாம். கவனமாக யோசித்து செய்ய பழகு. என்னதான் உன் கண்களுக்கு எதிராக நேர்வழியும் நல்ல எண்ணங்களும் இருந்தாலும் சில சமயங்களில் கிரகங்களின் பாதிப்பால் திடீர்னு உன் இயல்பை மறந்து நீயாகவே தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுற. அதனால் தெளிவில்லாமல் அவசரப்படாமல் யோசிக்காமல் செய்யாமல் பொறுமையாக யோசித்து கவனமாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய பழகு. எதுக்காகவும் பயப்படாதே. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன்னை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு செல்லமே. உனக்கு தவறாக நடக்கவிருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் பாதையை நேராக மாற்றி மறுபடியும் உன்னை சரியான நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன். நீ தடுமாறும்போது உன்னை கீழே விழாமல் தாங்கும் கரங்களாக என் கரங்கள் இருக்கும். கண்டிப்பாக உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை தெளிவாக்கி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுப்பேன். நீ தனியாக இல்லை என் செல்லமே. உன் வாழ்வின் பயணத்தில் ஒவ்வொரு நொடியிலும் நான் உன் கூடவே இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகமும் மனிதர்களும் மாறி போனாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் மாற மாட்டேன். நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை கொடுப்பேன். உனக்கான நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறதும் நான் தான். உனக்கு எதிராக வேலை செய்பவர்களையும் பேசுபவர்களையும் உன்னை அலட்சியம் செய்பவர்களையும் நினச்சி கவலைப்படாத. அவர்களை மாற்ற வேண்டியதும் திருத்த வேண்டியதும் உன் வேலை அல்ல, உன் பயணம் அல்ல. யார் உன்னை ஒதுக்கினாலும் பேசினாலும் பேசாட்டியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் தாண்டி உயர்ந்து நீ முன்னேறி போகிறது தான் உனக்கான வலிமை. உனக்கு மதிப்பில்லாத இடத்துல உன் மனசை நீ செலுத்தாதே என் செல்லமே. யார் உன்னை நேசிக்கிறாங்களோ, யார் உன்னை மதிக்கிறாங்களோ அவர்களை நோக்கி உன் அன்பை செலுத்து. நீ முதல்ல உன்னை நேசிச்சினா இந்த உலகம் தானாகவே உன்னை மதிக்க ஓடி வரும். உன் வளர்ச்சி தான் எல்லாத்துக்கும் பதிலாக இருக்க போகுது. அதனால் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையணுங்கிறத மட்டுமே உன் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அதற்கான செயல்களை செய்ய பழகு. உன் அமைதியே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். எல்லா வகையிலும் நீ முன்னேறிப்போம். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக ஒவ்வொரு அடியிலும் ஒளியாக வந்து நிற்பேனேன் செல்லமே. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட அன்பா அக்கறையா உனக்காக பேச யாரும் இல்லையேன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. எல்லா வகையிலும் உன்னை சரியா தெளிவா புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகி அம்மா கண்டிப்பா உனக்காக ஆதரவாக நிற்பேனேன் செல்லமே. எந்த வேலையை செஞ்சாலும் அதில் முழு மனசை ஈடுபடுத்தி வாழ்க்கையை சரியாக வாழ பழகு. அன்பற்ற வாழ்க்கையை நினச்சி பிரச்சனைகள் இருக்குமோ வாழ்க்கையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உன் மனசை புரிஞ்சுக்கும்படி இந்த வராகி அம்மா பல விஷயங்களை செய்ய போகிறேன். உன் வேதனையெல்லாம் என்னிடம் சொல்லி புலம்பி அழுத உனக்காகவே அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். உன் மன பாரங்கள் அனைத்தும் குறைந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். சலசலப்புகளுக்கு நீ அடிபணிய வேண்டாம். தேவையற்ற சிந்தனைகள் எல்லாமே தூக்கி போட்டுட்டு உண்மையான உன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டு பலமுள்ள பிள்ளையாக வாழ தயாராகு. நீ கேட்டதை விட உன் எதிர்காலத்தை அழகாக்கி உன் வாழ்க்கையை நான் ஜொலிக்க வைக்கிறேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட முன்னேறிப்போ. என் அருளால் உன் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை நான் உருவாக்கி தரேன். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வழியை தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கை ஒளிரும்படியும் வெளிரும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். உன் கவலைகளை எல்லாம் ஓரமாக வச்சுட்டு என் மேலே பாரத்தை போட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. நான் உன் கூட இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. இன்றும் நாளையும் என்றும் உன் வாழ்க்கை என்னுடைய பாதுகாப்பில் பத்திரமா நீ ஜொலிக்கும்படி நான் செய்கிறேன். நீயாகவே உன்னை சுருக்கிக்கிட்டு உன் ஆசைகளை குறுக்கிக்கிட்டு எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவுதான் நம்மளால் முடியும். நமக்கு எதுவும் கிடைக்காது, நமக்கு எதுவும் நடக்காதுன்னு நினச்சி நீயாகவே பாதியில் நின்ற வேணாம். வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கானதாக உனக்கு சாதகமானதாக நிச்சயம் மாறும். நீயும் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கோ. உன் நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் உன் முயற்சிக்கும் சேற்றார் போல இந்த வராகி அம்மா உனக்கான வளர்ச்சியை கொடுப்பேன். அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வச்சுக்க வேண்டாம். உனக்கு என்ன பிடிக்குதோ எது பிடிக்குதோ அதை செஞ்சுக்கிட்டு நேர்மையாக உழைச்சி நல்ல மனசோட வாழ்க்கையில் முன்னேறி போக தயாராகு. தெய்வங்கிறது கோயில் குளத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் மலைக்கு மேலே உச்சியில் தான் இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நல்ல எண்ணமும் பொறுமையும் யாருக்கும் தீங்கு செய்யாத நலமுள்ள மனசும் தேவைப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற குணமும் யாருக்கிட்ட இருக்கோ அந்த மனித ரூபத்தில் தெய்வமாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையும் நீ நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிட்ட. நல்ல குணத்தோட நல்ல மனசோட பொறுமையோட பொறுப்போட எல்லா செயல்களையும் செய்ய நினைக்கிற உனக்குள்ளேயே உன் உள்ளத்துக்குள்ளேயே இந்த வராகி அம்மா நான் இருந்து நீ எடுக்கிற எல்லா செயல்களிலும் முடிவுகளிலும் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சும் உன் வாழ்க்கையில் நிறைய தடையும் பிரச்சனைகளுமா வந்துக்கிட்டே இருக்கே. என்ன செய்ய போகிற வாழ்க்கையை எப்படி வாழ போகிறன்ற கவலை உனக்கு வேண்டாம். தேவையில்லாத தேவையற்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையை விட்டு தானாக விலகி போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதையும் இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு இருக்கிற பண கஷ்டமும் பிரச்சனையும் சிக்கல்களும் மன அழுத்தங்களும் அனைத்தும் தகர்ந்து போய் உனக்கான வருமானம் உயர்வதற்கான வழிகளை நான் காட்டுறேன். செலவுகளை கட்டுப்படுத்தி வரவுகளை உனக்கு அதிகமாக்கி தர்றேன். உனக்கு தேவையான சில இட மாற்றங்களையும் பதவி உயர்வையும் சூழ்நிலை மாற்றங்களையும் வருமான உயர்வையும் கூட சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எந்த விஷயத்தையும் யோசித்து குழம்பிக்காம உன் வாழ்க்கையை சீராக நகர்த்திக்கிட்டு போக தயாராகு. நீ செய்யும் முயற்சிகள் இனி ஒருபோதும் மீன் போகாது. கால தாமதம் இருந்தாலும் எல்லா விஷயங்களிலும் முடிவு உனக்கு சாதகமாகவே அமையும். உன் நிலைமையை மாற்றி உயர்த்தி மெதுவாக உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன். நீ எப்போதும் உன் உடம்பையும் மனசையும் அக்கறையோட பத்திரமா பாதுகாத்துக்கிட்டீன்னா அதுவும் எனக்கு செய்யும் பூஜையை போலதான். ஏன்னா உன் உடம்புக்குள்ளே உன் மனசுக்குள்ளே தானே நான் இருக்கேன். நீ உன் உடலையும் மனதையும் பாதுகாத்து கொள்வது என்னை பூஜிப்பதற்கு சமங்கிறத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கணுமே செல்லமே.